என் பெயர் பவானி. எனக்கு 17 வயதுதான் ஆகிறது. எங்கள் வீட்டில் நான் மற்றும் எனது அம்மா, ஒரு அண்ணன் ஆகியோர் வசித்து வருகிறோம். அப்பா கிடையாது. எனக்கு விவரம் தெரியும் முன்பே அவர் உடல்நிலை சரியில்லாமல் இறந்து விட்டாராம். பிறகு என்னுடைய அம்மாதான் பக்கத்தில் உள்ள ஒரு தனியார் கம்பெனியில் வேலை செய்து அதில் வரும் வருமானத்தில் என்னையும் என் அண்ணனையும் வளர்த்து வந்தார். நாங்கள் குடியிருக்கும் வீடு சொந்த வீடு என்பதால் எங்களுக்கு வாடகை பிரச்சனை இல்லை. அதனால் என் அம்மா வேலை செய்து வரும் வருமானத்தின் மூலம் நாங்கள் குடும்பத்தை நடத்தி வந்தோம். இப்படியே நாட்கள் போய்க் கொண்டிருக்க என் அண்ணன் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு பக்கத்தில் உள்ள ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தான். என் அண்ணன் என்னை மிகவும் அன்பாக பார்த்து கொள்வான். நானும் அவனும் ஒரு அண்ணன் தங்கை போல் இல்லாமல் நண்பர்கள் போலத்தான் இருந்து வந்தோம். இப்படி இருக்க அவனுக்கு ஒரு ஃபேஸ்புக் மூலம் ஒரு பெண் அறிமுகமானாள். அவளுடைய பெயர் சாந்தினி. முதலில் நண்பர்களாக பழகிய அவர்கள் போக போக காதலிக்க ஆரம்பித்தனர். இப்படியே போக எனது அண்ணன் தான் காதலித்த பெண்ணையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தான். அதன்படி சாந்தினி வீட்டிற்கு சாந்தினியை பெண் பார்க்க செல்லலாம் என முடிவு செய்து அவர்கள் வீட்டிற்கு சென்றோம். சாந்தினிக்கு அம்மா கிடையாது. அப்பாவும் ஒரு அண்ணனும் மட்டும்தான். சாந்தினி அப்பா அரசாங்க வேலையில் இருந்து அதிலிருந்து ஓய்வு பெற்றுவிட்டு வீட்டில்தான் இருக்கின்றார். அவர்களுக்கு பணத்தில் எந்த குறையும் கிடையாது. சொத்துக்களும் அவர்களிடம் நிறைய உள்ளது. இப்படி இருக்க பெண் பார்க்க சென்ற நாங்கள் சாந்தினி அப்பாவிடம் பேச, அவர் எனக்கு ஒரே ஒரு பெண் பிள்ளைதான். அதை நான் செல்லமாக வளர்த்தேன். நான் அவளுக்கு அரசாங்க உத்தியோகத்தில் உள்ள மாப்பிள்ளையை தான் திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று நினைத்தேன். உங்கள் பையனும் பெரிதாக வேலை பார்க்கவில்லை. தனியார் கம்பெனியில் தான் வேலையும் செய்கிறார். அந்த வேலையில் எவ்வளவு சம்பளம் கிடைத்துவிடும்? அது மட்டும் இல்லாமல் என் பிள்ளை மிகவும் வசதியாக வாழ்ந்தவள். இதெல்லாம் ஒத்து வராது என அவர் கூற, உடனே வெளியே சென்று இருந்த சாந்தினி அண்ணன் அங்கே வந்தார். அவர் வந்தவுடன் எங்களை சந்தித்து அவர் பெயரை அறிமுகப்படுத்திக் கொண்டார். அவர் பெயர் ராஜா. அவருக்கு 35 வயது ஆகிறது. ராஜாவுக்கு என்னை பார்த்தவுடன் மிகவும் பிடித்து போனது. ராஜாவுக்கும் நாங்கள் பெண் பார்க்க வந்தது தெரிய வர உடனே அவர் தன் அப்பாவின் காதில் ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தார். அது என்னவென்றால், ராஜாவுக்கு என்னை பார்த்தவுடன் மிகவும் பிடித்து போனதால் என்னை திருமணம் செய்து கொடுக்க சொல்லி அவர் அப்பாவிடம் கேட்டார். அது மட்டும் இல்லாமல் ராஜாவுக்கு நிறைய பெண்கள் பார்த்தும் ஒன்றும் அமையவில்லை என்பதால் யோசித்த ராஜாவின் அப்பா உடனே எனது அம்மாவிடம், உங்கள் பையனுக்கு என் மகள் சாந்தினியை திருமணம் செய்து கொடுக்க எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் நான் ஒரு முடிவு செய்து வைத்திருந்தேன். அது என்னவென்றால், சாந்தினி திருமணம் செய்யும் இடத்தில் பெண் இருந்தால் அவளை என் மகனுக்கு திருமணம் செய்ய பேசி முடித்துக் கொள்ளலாம் என கூறியிருந்தார். அதனால் நீங்கள் உங்கள் மகளை என் பையனுக்கு திருமணம் செய்து கொடுத்தால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சந்தோஷமாக திருமணத்தை ஒரே மண்டபத்தில் வைத்துக் கொள்ளலாம் என கூறினார். அதை கேட்டவுடன் நானும் எனது அம்மாவும் அதிர்ச்சி அடைந்தோம். உடனே எனது அம்மா அவர்களிடம், என் பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு, அவளுக்கு இப்போதுதான் 17 வயசு ஆகுது என்று கூறினார். பிறகு அவர்களும் ஏதேதோ காரணங்கள் சொல்லி, நீங்கள் மனசு வச்சிங்கன்னா 2 கல்யாணமும் ஒன்னா நடக்கும் என்று கூற, என் அம்மாவும் சிறிது நேரம் யோசித்து விட்டு, சரிங்க, நாங்க வீட்டுக்கு போயிட்டு யோசிச்சு உங்களுக்கு தகவல் சொல்றோம் என்று கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பி விட்டோம். வீட்டுக்கு வந்த நான் எங்கே எனக்கு திருமணம் செய்து விடுவார்களோ என கவலை மற்றும் கண்ணீருடன் நின்றிருந்தேன். அப்பொழுது என் அம்மா என் பக்கத்தில் வந்து என்னிடம், என்ன ஆச்சுமா உனக்கு, ஏன் இங்க வந்து நிற்கிற, கவலைப்படாதமா, அப்படியெல்லாம் உன்னை விடமாட்டோம், பேசி ஒரு முடிவு எடுத்து உங்க அண்ணனுக்கு சாந்தினிக்கும் கல்யாணம் பண்ணி வைப்போம் என்று ஆறுதல் கூறிக்கொண்டிருக்க, உடனே அங்கு வந்த பவானியின் அண்ணன், வேறு எந்த வழியும் இல்லம்மா, அவங்களோட பழக்க வழக்கத்தை மாத்திக்க மாட்டாங்க. நீங்க பவானிய ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலனா எனக்கும் சாந்தினிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க என கூறினான். பிறகு தன் அம்மாவிடம், கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அவங்க கிட்ட நிறைய பணம் இருக்கு, அதுவும் இல்லாம ரொம்ப நல்ல சம்பந்தம். அது ராஜாவும் ரொம்ப நல்லவரே, வயசு கொஞ்சம் அதிகம்தான், ஆனா அதுல என்ன இருக்கு, உங்களுக்கும் அப்பாவுக்கும் தான் வயசு வித்தியாசம் இருந்தது என்று கூற, உடனே பவானியின் அம்மா, நீ சொல்றது சரிதான்ப்பா, ஆனாலும் உன் தங்கச்சி ரொம்ப சின்ன பொண்ணு என்று கூற, அதனால என்னம்மா, எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு பையனுக்கு தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்க தானே போறோம், அதுக்கு ராஜாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதால என்ன தப்பு, அதுவும் இல்லாம வரதட்சணை 1 ரூபா கூட அவங்க எதிர்பார்க்கல. பிறகு தன் தங்கையிடம் சென்று, பவானி, நானும் சாந்தினியும் சேர்றது உன் கையில தான் இருக்கு என்று கூற, உடனே கண்ணீருடன் யோசித்த பவானி, சரி, என்னால உன் சந்தோஷம் எப்பவுமே கெட்டு போகாது, உனக்காக இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். ஆனா இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் நான் என் படிப்பை கைவிட மாட்டேன், அதுக்கு சம்மதம்னா நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன் என்று கூறினேன். பிறகு என் அண்ணனும் சந்தோஷத்துடன் திருமண ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்தான். அதன்படி சாந்தினி வீட்டு செலவிலேயே எனது திருமணமும் எனது அண்ணனின் திருமணமும் ஒன்றாக ஒரே மணமேடையில் பெற்றோர்கள் முன்னிலையில் நடந்து முடிந்தது. நானும் எனது புகுந்த வீட்டிற்கு சென்று விட்டேன். இப்படி இருக்க முதலிரவு அறையில் நான் எனது கல்லூரி படிப்பை மேலும் தொடர்வதற்கு ஒரு விண்ணப்ப படிவத்தை எழுதி கொடுத்திருந்தேன். உடனே என் கணவனான ராஜா அறைக்கு உள்ளே வந்தார். அவர் முழு குடிபோதையில் அங்கு வந்திருந்தார். அவரை பார்த்தவுடன் நான் அதிர்ந்து போனேன்.
மிகவும் நல்லவன் என்று கூறியவர் இவ்வளவு போதையில் வந்து இருப்பதை நான் கண்டு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. திருமணமான முதல் நாளே தன்னை ஒரு சிறிய பெண் என்று கூட பார்க்காமல் குடிபோதையில் என் விருப்பம் இல்லாமல் என்னை கட்டாயப்படுத்தி தன் ஆசைக்காக என்னை உடல் ரீதியாக காயம் ஏற்படும் அளவில் என்னை கட்டாயப்படுத்தி என்னுடன் தனிமையில் இருந்தார். எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. நான் எவ்வளவோ அழுது பார்த்தும் என்னை விடவே இல்லை. தன் ஆசையை தீர்த்து கொள்ளும் எண்ணத்திலேயே இருந்ததாலே என்னை ஒரு உயிரற்ற பொருளைப் போல நடத்தினார். முதலிரவு மிகவும் கொடுமையாக முடிந்தது. என் ஆசைகள் எல்லாம் பாழாய் போனது. என்னை அலங்கோலப்படுத்திவிட்டு அவர் மிகவும் சந்தோஷமாக உறங்கிவிட்டார். இப்படி இருக்க காலை விடிந்தது. நானும் வீட்டு வேலைகள் எல்லாம் செய்ய ஆரம்பித்தேன். இப்படியே ஒரு வாரம் போக என் மாமனாரும் என்னிடம் சற்று மாற்றத்துடன் பேசத் தொடங்கினார். ஆனால் அப்பொழுது எனக்கு தெரியவில்லை. ஒரு நாள் நான் என் துணிகளை துவைத்து அதை காய வைப்பதற்கான வேலையை செய்து கொண்டிருக்க திடீரென பின்னால் யாரோ நிற்பது போல இருந்தது. யார் என்று பயத்துடன் திரும்பி பார்க்க என் மாமனார் என் பக்கத்தில் நின்று கொண்டிருந்தார். அதிர்ச்சி அடைந்த நான், என்ன ஆச்சு மாமா என அவரிடம் கேட்க, உடனே அவர், ஒண்ணும் இல்லம்மா, நீ சின்ன பொண்ணு, உனக்கு நிறைய வேலைகள் தெரியாது, நான் உனக்கு சொல்லித்தரேன் என்று என்னுடைய துவைத்த துணிகளில் தண்ணீர் இருந்தால் அதை பிழிந்து காய வைப்பது போல என்னை தவறாக தொடுவது போல அதை செய்து கொண்டிருந்தார். முதலில் பெரிதாக எடுத்துக்கொள்ளாத நான் அவரிடம் தொடுதல் சற்று மாற்றத்துடன் இருந்ததால் அதை கண்டவுடன் அவர் மேல் எனக்கு கோபம் வந்தது. ஆனாலும் நான் இதற்கு என்ன செய்வதென்று புரியாமல் நின்று தவித்துக் கொண்டிருந்தேன். தன் கணவன் திடீரென என்னை அழைக்க அவரிடம் என்னவென்று கேட்பதற்காக சென்று விட்டேன். அவர் இரவு மட்டுமில்லாமல் பகலிலும் குடிப்பவர். எப்பொழுதுமே போதையில் தான் இருப்பாராம். ஒரு நாள் அவர் என்னிடம் உணவு பரிமாற சொல்ல நானும் நான் செய்து வைத்திருந்த உணவை அவருக்கு பரிமாறினேன். அது சைவமாக இருந்ததால் எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, நான் கறிமீன் தான் சாப்பிடுவேன், போய் அதை சமைத்து எடுத்து வா என்று கூற, உடனே நான், என்ன மன்னிச்சிடுங்க, ஏதோ எனக்கு தெரிஞ்ச உணவு தான் செஞ்சிருக்கேன், எனக்கு அதெல்லாம் பண்ண தெரியாது என்று கூறினேன். உடனே அவர், அதெல்லாம் எனக்கு தெரியாது என என்னை அடித்து துன்புறுத்தி, நீ என்ன பண்ணுவியோ, எனக்கு அசைவ சாப்பாடு தான் வேணும் என்று கூறிவிட்டு கிளம்பி விட்டார். என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்த என்னிடம் இதை கவனித்துக் கொண்டிருந்த என்னுடைய மாமனார் என்னிடம், நான் உனக்கு உதவி பண்றேன் அம்மா, எனக்கு எப்படி சமைக்கிறதுன்னு தெரியும், அதை நான் சொல்றேன், அதே மாதிரி நீ சமைச்சு கொடு என்று கூறினார். பிறகு அவருக்கு பிடித்ததை வாங்கி வந்த நான் என் மாமனார் சொல்லும்படி சமைக்க ஆரம்பித்தேன். என் மாமனார் எனக்கு சொல்லிக் கொடுக்கும் சாக்கில் அங்கும் இங்கும் தொடுவது, என்னை தவறாக பார்ப்பது என செய்து கொண்டிருந்தார். ஆனாலும் வேறு வழி இல்லாமல் அதை நான் சகித்துக் கொண்டேன். பிறகு சமைத்து முடித்தேன். நான் செய்த சாப்பாட்டை சாப்பிட்ட என் கணவன், மிகவும் நல்லா இருக்கு நீ சமைச்சது என்று கூறினார். அதை கேட்டதும் எனக்கு மிகவும் சந்தோஷமாய் இருந்தது. அதை எனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட நான் கல்லூரியில் சேர விண்ணப்பித்த படிவத்தை என் கணவனிடம் கொடுத்து, இதை எனக்காக கல்லூரியில் போய் கொடுத்துடுங்க, இன்னைக்கு தான் கடைசி நாள் என்று கூறினேன். அவரும் சரி என்று கூறிவிட்டு சென்று விட்டார். இப்படி இருக்க பவானியின் குடும்பத்தில் தன் அண்ணனுக்கு மனைவியாக சென்ற சாந்தினி எந்த வேலையும் பார்ப்பதில்லை. எல்லா வேலைகளையும் சாந்தினியின் கணவன் மற்றும் மாமியார் தான் அவளுக்கு செய்து கொண்டு இருப்பார்களாம். சாந்தினி என்ன சொன்னாலும் அவளுக்கு இருவரும் பணிவிடை செய்து கொண்டிருந்தனர். இப்படியே என் வாழ்க்கை ஒரு நரகத்தில் வாழ்வது போல சந்தோஷம் இல்லாமல் போய்க் கொண்டிருந்தது. ஒரு நாள் என் கணவன் ஏதோ வேலையாக வெளியே சென்று விட்டான். அப்பொழுது என் மாமனார் திடீரென என்னை அழைத்தார். நானும் அவரிடம் என்னவென்று கேட்க, எனக்கு உடல்நிலை சரியில்லை, என்னோட கை கால்களை கொஞ்சம் புடிச்சு விடுமா என்று கூறினார். நானும் வேறு வழி இல்லாமல் என்ன செய்வதென்று பிடித்து விட்டேன். ஆனால் அதை தவறாக பயன்படுத்த நினைத்தார். உடனே நான் அவரிடம் இருந்து விலகி என் அறைக்கு வந்து விட்டேன். இப்படி இருக்க என்னுடைய அம்மா என்னிடம் பேசுவதற்காக எனக்கு ஒரு செல்போனை ஆன்லைன் மூலம் வாங்கி அனுப்பி வைத்தார். அதை ஒருவர் வீட்டில் வந்து கொடுத்தார். அதை பார்த்து கொண்டிருந்த என்னுடைய மாமனார் எனது கணவனுக்கு கால் செய்து, உன் மனைவிக்கு யாரோ ஒருத்தன் செல்போன் வாங்கி கொண்டு வந்து கொடுத்து விட்டு போறான் என்று கூற, மதுபோதில் கோபமாக வந்த என் கணவன் என்னை என்னவென்று கூட கேட்காமல் அடிக்க ஆரம்பித்தார். பிறகு, இந்த செல்போனை உனக்கு உன் பழைய காதலன் வாங்கி கொடுத்தானா என அடிக்க, நான் அதெல்லாம் இல்லைங்க, இது எனக்காக என் அம்மா வாங்கி கொடுத்தாங்க என்று அழுது கொண்டே கூறினேன். ஆனாலும் நம்பாமல் என்னை அடித்துக் கொண்டே இருந்தார். உடனே அந்த செல்போனுக்கு ஒரு கால் வந்தது. என் கணவனை அதை எடுத்து பேச அதில் என் அம்மா பேசினார். நான் வாங்கி கொடுத்த கிஃப்ட் எப்படிமா இருக்கு என்று கேட்க, உங்க பொண்ணுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டு கொடுங்க, நீங்க இந்த கிஃப்ட் அனுப்புனதுனால எங்க பெரிய பிரச்சனையே ஆயிடுச்சு என போனை கட் செய்து விட்டு தன் அறையில் இருந்து வெளியே சென்று விட்டார். அவர் என்னை ஒரு மிருகத்தை விட கேவலமாக நடத்தினார். அதனால் எனக்கு உடல் முழுக்க காயம் ஏற்பட்டது. என் காயத்தை பார்த்த எனது மாமனார், உனக்கு ரொம்ப காயமா இருக்கு, நான் மருந்து தேய்ச்சி விடட்டுமா என்று என்னிடம் தவறாக நடந்து கொள்வதற்காக வந்தார். அதை கண்டவுடன் எனக்கு கோபம் தலைக்கு ஏறியது. இதற்கு மேல் இங்கு இருக்க முடியாது என நான் என்னுடைய துணிகளை எடுத்துக்கொண்டு என் வீட்டிற்கு சென்று விட்டேன். அங்கு சென்று என் அம்மாவிடம் நடந்த உண்மைகள் அனைத்தையும் கூறினேன். என்னுடைய காயத்தையும் காட்டினேன். அம்மா, நான் முதல்ல நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு நான் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு தான் வாழ்ந்தேன். ஆனால் நாளுக்கு நாள் அவங்க என்ன ரொம்ப சித்திரவதைப்படுத்துறாங்க என்று தன் அம்மாவிடம் சொல்லிக் கொண்டு இருந்தாள். உடனே தன் அண்ணி சாந்தினி, நீ எதுக்கும் கவலைப்படாதே பவானி, என் அண்ணன் தவறு செஞ்சா அவனை நான் என் அப்பாவை விட்டு கண்டிக்க சொல்றேன் என்று கூற, உடனே கோவப்பட்ட நான்,
உன் அண்ணன் மட்டும் கிடையாது, உன் அப்பாவும் சரியில்லை. அவருக்கு என்ன பாக்குற பார்வையே தப்பா இருக்கு என்று அழுத ஆரம்பித்தேன். உடனே சாந்தினி கோபப்பட்டு, நீ பேசுறது சரியில்லை. ஏன் எங்க வீட்டை பத்தி எல்லாத்தையும் தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு இருக்கிற? இனிமே நானும் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன் என தன் அறைக்கு சென்று தான் துணிமணிகளை எடுத்து வைத்தாள். உடனே சாந்தினியின் கணவன் அவளை சமாதானப்படுத்தினான். பிறகு இப்படியே 2 நாட்கள் கடந்த நிலையில் சாந்தினி தன் அண்ணன் ராஜாவிடம் வந்து, ஒழுங்கா உன் மனைவியை இங்கே இருந்து கூட்டிட்டு போ. ஏற்கனவே என் மாமியார் இருக்கிறது எனக்கு ரொம்ப தொந்தரவா இருக்கு என்று கூற, இனிமே எனக்கு அவ வேணாம். அவளால நானும் அப்பாவும் ஊர்ல நிறைய அசிங்கப்பட்டு விட்டோம் என்று கூற, உடனே சாந்தினி, நீதானே அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அடம்பிடிச்ச, இப்போ அனுபவி என்று கூறினாள். ராஜா, நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன், பண்ணினேன். ஆனா இப்போ எனக்கு அவ வேண்டாம் என்று கூறினான். பிறகு பவானி எப்படி இந்த வீட்டை விட்டு அனுப்பலாம் என்று யோசித்த சாந்தினி தன் கணவன் மற்றும் மாமியாரை அழைத்து, பவானி இந்த வீட்டுல இருக்கக்கூடாது, இருந்தா நான் இங்க இருக்க மாட்டேன் என்று கூறினாள். உடனே சாந்தினி அத்தை, நீ இங்க இருந்து போக வேண்டாமா? நான் என் மகளை சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கிறேன் என்று பவானியிடம் சென்று, நீ அங்கே இருக்கிறது கஷ்டம் தெரியுமா? இருந்தாலும் வேற வழி இல்ல. நீ அந்த வீட்டு மருமகள், நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போகணும் என்று ஆறுதல் கூறி, இப்ப நான் மாப்பிள்ளைய வர சொல்றேன், நீ அவரோட வீட்டுக்கு போ என்று அவளை சமாதானப்படுத்தி அனுப்ப வைக்க முயற்சி செய்தார். பிறகு தன் மாப்பிள்ளையான ராஜாவையும் வீட்டிற்கு அழைத்தார். பவானியின் அம்மாவும் அண்ணனும், நீங்க பவானிய மன்னிச்சிடுங்க, அவ சின்ன பொண்ணு, அவளுக்கு விவரம் தெரியல, 2 பேரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க என தன் கணவனுடன் அனுப்பி வைத்தார். ராஜா பவானியை தன் வீட்டிற்கு அழைத்து செல்கிறேன் என அழைத்து செல்ல முடிவு செய்தான். பிறகு சாந்தினியும், என் அப்பாவை பார்த்து ரொம்ப நாளாச்சு, நானும் இவங்களோட போயிட்டு வந்துடுறேன் என்று 3 பேரும் கிளம்பி சென்றனர். சாந்தினி, நம்ம போற வழியில சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்காரு, அவரை போய் பார்த்துட்டு போயிடலாம் என்று கூறிவிட்டு ஒரு வீட்டிற்கு பவானியை இருவரும் அழைத்து சென்றனர். அங்கு யாருமே இல்லை. பிறகு அங்கு வயதான ஒருவர் வந்தார். அவர் என் அண்ணி சாந்தினி கையில் நிறைய பணத்தையும் கொடுத்தார். என்னவென்று தெரியாமல் யோசித்த நான் அமைதியாய் நின்று கொண்டிருக்க, அந்த பெரியவர் என் கையை பிடித்து வா என்று அழைத்தார். உடனே, என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க என்று கேட்க, உன்னை நான் பணம் கொடுத்து வாங்கிட்டேன் என்று கூறினார். அதை கேட்டதும் எனக்கு அதிர்ச்சியானது. உடனே நான் சாந்தினியிடம் சென்று, அந்த பெரியவர் என்கிட்ட இப்படி தப்பா நடந்துக்கிறாரு என்று கூற, உடனே அவள், ஒரு பொண்ணு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டா எங்க சமுதாய வழக்குப்படி புகுந்த வீட்டுக்கும் போகக்கூடாது, பிறந்த வீட்டுக்கும் போகக்கூடாது, இந்த மாதிரி விபச்சார விடுதியில தான் இருக்கணும் என சொல்லிவிட்டு அவளை அங்கேயே விட்டு வீட்டிற்கு சென்று விட்டனர். அவள் எவ்வளவு கெஞ்சியும் அவளை இருவரும் சித்திரவதை செய்து அங்கேயே பணத்திற்கு விற்றுவிட்டு சென்று விட்டனர். அவளுக்கும் என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. அந்த வயதான ஒருவனும் பவானியை தவறாக பயன்படுத்த ஆரம்பித்தான். ஒரு அறையில் வைத்து பூட்டிவிட்டு சென்று விட்டான். இப்படி நாட்கள் செல்ல செல்ல ஒரு நாள் பவானிக்கு அவன் சாப்பாடு கொடுப்பதற்காக அறைக்குள் வந்தான். அப்பொழுது ஒரு கட்டையை எடுத்து அவன் தலையில் அடித்துவிட்டு பவானி தப்பித்து சென்று விட்டாள். பிறகு பவானி காவல் நிலையத்திற்கு சென்று தன் அண்ணி சாந்தினி மற்றும் தன் கணவன் ராஜாவின் மேல் புகார் தெரிவித்து காவலர்களை கையோடு தன் வீட்டிற்கு அழைத்து சென்று வீட்டின் கதவை தட்ட, கதவு தட்டப்பட்ட சத்தம் கேட்ட சாந்தினி அங்கு வந்து கதவை திறந்து பார்க்க அவளுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அங்கு பவானி காவலர்களை அழைத்து வந்து தன் அம்மா மற்றும் அண்ணனிடம் நடந்த உண்மை அனைத்தையும் கூறினாள். நடந்த உண்மையை அனைத்தையும் சொன்னதை கேட்ட தன் அம்மாவும் அண்ணனும், சாந்தினி, நீயும் உங்க குடும்பமும் இவ்வளவு கேவலமானவர்களா என்று காவலரிடம் தன் மனைவி கணவனை அழைத்து செல்ல கூறினான். அவர்களும் சாந்தினியை அழைத்து சென்றனர். பிறகு பவானியிடம் அவர்களுடைய அண்ணன், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்னோட சுயநலத்துக்காக உன் வாழ்க்கையை கெடுத்துட்டேன், என்னை மன்னிச்சிடு என கண்ணீர் விட்டு அழுதான். பாவம், அந்த அப்பாவி பெண் 17 வயதிலேயே தன் வாழ்க்கை மற்றும் கனவுகளை இழந்து மிகவும் கொடூரமானவர்களிடம் சிக்கிக் கொண்டு கடைசியில் இப்படி ஒரு சூழ்நிலை சந்திக்கின்றாள். முடிந்த வரையில் தன் பெற்றோர்கள் பெண் பிள்ளைகளை ஏழ்மையான குடும்பமாக இருந்தாலும் நல்ல இடத்தில் பார்த்து திருமணம் செய்து கொடுப்பதே சிறப்பு. இத்துடன் இந்த கதை முடிவடைகிறது. இந்த கதை பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஸ்டோரி வேணா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.